ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல கோடை மழைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வெயிலினுடைய தாக்கங்கள் எங்களை விட்டு அகன்று போக கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, ஒரு விஷயம் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை நோக்கி பாருங்கள் கர்த்தாவே. எங்களுக்கு தயவு பாராட்டுங்க கர்த்தாவே. எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. வீணான பெருமை எங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்கி போடுங்கண்டவரே. எங்கள் இல்லத்திலே சமாதானம் வரட்டோண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் வரட்டோண்டவரே. வாலிப பிள்ளைக்குள்ளாக சமாதானம் வரட்டோண்டவரே. உங்களுடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 100 பூமியின் குடிகளெல்லாம் கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அருமையான சிந்தனை, தாவீது ராஜாவுடைய அருமையான சிந்தனை. நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள். உயர்ந்த சிந்தனை, உன்னத சிந்தனை, உத்தம சிந்தனை, உயர்வான சிந்தனை. உலகம் தோன்றின முதற்கொண்டு உலகம் முடிகிற வரைக்கும் இப்படிப்பட்ட சிந்தனை யாருக்கும் வராது. நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். இந்த சிந்தனை ஒன்று இருந்தால் போதும். ஐயா தம்பி, உன் ஆங்காரெல்லாம் முடிவுக்கு வந்துடும். பணக்காரனே, பணத்தை வச்சு ஆட்டி படைக்கலான்னு நினைக்கிறாயே, உன் பணம் எல்லாம் சீரோவாகி போயிடும். இந்த ஒரு சிந்தனை ஒரு ஏழைக்கு இருக்குமானால் அவனே பெரிய பணக்காரன். இந்த ஒரு சிந்தனை ஒரு எளியவனுக்கு இருக்குமானால் அவன்தான் பெரிய பணக்காரன். அவன்தான் அந்த உலகத்தை ஜெயித்தவன். அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். வாட் ஏ ஒண்டர்ஃபுல் வாய். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். அழகான வார்த்தை. நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஐயா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஐயா, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டியே, உன்னை மேய்ச்சது யார்? உனக்கு படிப்பை கொடுத்தது யார்? உனக்கு கல்வியை கொடுத்தது யார்? இந்த இயேசு கிறிஸ்து. ஐயா, அழகான இடத்துல நல்ல ஒரு சம்பந்தம் கிடச்சி நீ துள்ளி குதிச்சிட்டு இருக்கேன். அந்த சம்பந்தத்தை கொடுத்தது யார்? உனக்கு அந்த நன்மையை செய்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஐயா, கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த ஐயா, தாவீது ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஐயா, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த என்னை தம்முடைய மந்தையினுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக கொண்டு வந்த கர்த்தருக்கு சோத்திரம். ஐயா, உண்மையான ஆடை நான் மேய்ச்சிட்டு கிடந்த ஐயா, ஆனால் தம்முடைய ஜனமாகிய ஆட்டை மேய்க்கும்படியாக கொண்டு வந்த கர்த்தருக்கு சோத்திரம். ஐயா, இந்த எண்ணம் உனக்கு இருக்குதா? புல்தடிக்கு பயில்வான்கள், நம்மளாம் புல்தடிக்கு பயில்வான்கள். புல்லு கூட தடுக்க வேண்டியல, படுத்து அடுத்த நாள் பார்த்தா இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எங்கே கொண்டு போகிறாரு? ஏதோ ஒரு தூத்துக்குடி கிராமத்தில் கடந்த, வடக்கு உடைகுடியிருப்புங்கிற கிராமத்தில் கடந்த என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்து, புல்லுள்ள இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து என்னுடைய மேய்ப்பராக இருந்து நல்ல தொழில்களை கொடுத்து, நல்ல சம்பாத்தியங்களை கொடுத்து, கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட வைத்தது யார்? என்னுடைய மேய்ப்பர் கர்த்தர், நான் அல்ல. ஒருவேளை உணவுக்காக அல்லாடி கொண்டிருந்த என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்தது யார்? என்னுடைய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. அவர் புல்லுள்ள இடத்த காமிச்சாரியா. மெட்ராஸில் தான் நீ பிழைக்கணும்னு தீர்மானம் பண்ணாரியா. வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை என்று முடிவு பண்ணாரியா. அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் நிறுத்தினாரையா. அன்பான சகோதரனே, இந்த இயேசு மாதிரி தெய்வம் கிடையாது ஐயா. இந்த இயேசுவை விட தெய்வம் கிடையாது ஐயா. அவர் புல்லுள்ள இடத்துல உன்னை மேய்ப்பாரியா. நீ ஐயா உன்னை பற்றி கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தேங்குகிறாய்? தேவனையே நோக்கி அமர்ந்துரு. இந்த இயேசு கிட்ட காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, என் காரியம் இவ்வளவா இருக்கிறது. அங்கே பார்க்கின்ற வேளையிலே யுக்தா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலே சொன்னான்.
யோப்தா பெரிய ஒரு வெற்றியோடு திரும்பி வந்தான். அன்பான சகோதரன், என்ன படிப்பு படித்திருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் சரி, ஒரு நிபந்தனைக்குள்ளாக நீ வந்துவிடு, ஒரு காரியத்துக்குள்ளாக வந்துவிடு. நான் அல்ல, அவரே என்னுடைய மேய்ப்பர், நான் அவர் கைக்குள்ளான ஆடு. இந்த ஆட்டை அவர் என்னதாலும் செய்யலாம். இந்த ஆட்டை அவர் எங்கேயாவது கொண்டு போட்டு நல்ல தண்ணி உள்ள இடத்துல, புல்லுள்ள இடத்துல, அமர்ந்த தண்ணீரண்ட நல்ல வேலை வாய்ப்பு உள்ள இடத்துல என்னை நடத்தி கொண்டு போகட்டும். எனக்கு அருமையான பிடித்தமான இடத்துல எனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கட்டும். அவர் என்னை மேய்க்கட்டும். நான் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாகவே 80 வயதிலும் இருந்து கொள்வேன், 9 வயசுலையும் இருப்பேன், 80 வயசுலையும் இருப்பேன். என்னுடைய முடிவு பரிந்தும் என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர் என்னை மேய்க்கட்டும், கர்த்தர் என்னை மேய்க்கட்டும், அவர் என்னை நடத்தட்டும், என் தொழிலை நடத்தட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வீட்டினுடைய மேய்ப்பராக இருக்கிறார், என் பிள்ளைகளுடைய மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு பெரிய பாஸ்டரை தவிர வேறு எந்த பாஸ்டரும் என்னை மேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மேய்த்தால் போதும். இது இந்த வழியாக நீ வருகின்ற வேளையிலே உனக்கு கவலையே வராது. நாளைய தினத்தை குறித்து கவலை வராது. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, ஆட்டை குறித்து மேய்ப்பன் தான் கவலைப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆடுகள் கர்த்தாவே தலை வணங்கி நடந்து கொண்டே போக வேண்டும் கர்த்தாவே. எந்த இடத்துல நிப்பாட்டுகிறாரோ அந்த இடத்துல தண்ணீர் குடிக்க வேண்டும் கர்த்தாவே. அது எப்பேற்பட்ட இடம் என்பதை அந்த மேய்ப்பர் அறிவார் கர்த்தாவே. நீங்களே அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. சாயங்காலம் ஆனபோது ஆடுகள் எல்லாம் தாப்பனே படுக்க வேண்டிய இடத்துல படுக்க வைப்பார் மேய்ப்பார். ஆண்டவரே, எங்களை உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைப்பீர். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே வழி தவறி போய்விடாதபடி, ஆண்டவரே, முள்ளுகளிலே சிக்குண்டு ஆண்டவரே காணாமல் போய்விடாதபடி கர்த்தாவே, சிற்றின்பு முகத்திலே சிக்குண்டு ஆண்டவரே காணாமல் போய்விடாதபடி கர்த்தாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் அடக்கினவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. நீரே எங்களுடைய மேய்ப்பராக இருப்பீராக. நல்ல தண்ணீரண்டை எங்களை நடத்தி செல்வீராக. எங்கள் வாழ்க்கை உடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவர். திருமண வாழ்க்கை உடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவர். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.